வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி சனிக்கிழமை, கார்த்திகை மாச பௌர்ணமி. இந்த பௌர்ணமி பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு நாளா இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க வச்சாலே போதும். பெட்டி பெட்டியா பணமும் நகையும் உங்க வீட்டுல சேர ஆரம்பிக்கும். நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நம்ப முடியாத மாற்றங்களும் பேர் அதிர்ஷ்டமும் ஏற்படும்னே சொல்லலாம். நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை, அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாசத்தோட பௌர்ணமியும் நமக்கு இருக்கு. இந்த பௌர்ணமி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 4:17 ஆரம்பிச்சு நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 3:13 வரைக்கும் இருக்கு. அந்த வகையில சந்திர பகவான் உதயமாக கூடிய நேரத்துல இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி திதி இருக்கிறனால ஒரு சில தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு ரோகிணி நட்சத்திரம் இருக்கு. இந்த ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானுக்கு உகந்தது. இப்படி சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தலைக்கு அடியில இதை மட்டும் வச்சாலே போதும். நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் சொல்லி உடனடியா நமக்கு கை மேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அதி அற்புதமான சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம். அதாவது அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இத பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் அவதரிச்ச நாள். அந்த கடவுள் யாருங்கிறத பத்தியும் இந்த நாள்ல அவரை நினைச்சு நாம செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு வழிபாட பத்தியும், அதாவது நம்ம வீட்டுல இருந்து நாம சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை பத்தியும் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. சரி, அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 5 to 8 ஹர்ட்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேதி 14. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 5ங்கிற நம்பர் வரும். இன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 11ங்கிற நம்பர் வரும். இந்த 11ல இருக்கக்கூடிய 1ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 2ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த வருஷம் 2024. இதுல இருக்கக்கூடிய 2, 2, 4 இதை ஆட் பண்ணா 8ங்கிற நம்பர் தான் வரும். அடுத்ததா இன்னைக்கு சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த சனிக்கிழமை. சனி பகவானுக்குரிய நம்பர்னு பார்த்தாலும் நமக்கு 8 தான் வருது. அந்த வகையில 5 to 8ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு பேரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை பௌர்ணமி நாளோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அடுத்ததா இந்த பௌர்ணமி சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது. சந்திர பகவானுக்குரிய நம்பர்னு பார்த்தாலும் 2 தான். இன்னைக்கு நமக்கு தமிழ் தேதி 29. அந்த வகையில இன்னைக்கு தமிழ் தேதி படி 2ங்கிற கூட்டுத்தொகை வருது. இப்படி பௌர்ணமி நாளோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 2ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இப்படி ரோகிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி, அடுத்ததா ஒரு சக்தி வாய்ந்த கடவுளோட ஜெயந்தி, அடுத்ததா பாத்தீங்கன்னா 5 to 8ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை, 2, 2ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை. இப்படி இந்த நாள் நமக்கு
நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. சரி, இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பௌர்ணமியும் 5 to 8ங்கிற ஏஞ்சல் நம்பரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாள்ல பணமும் நகையும் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம், நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம். அந்த வகையில தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நிச்சயமா நமக்கு கை மேல பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பௌர்ணமி நாள், சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்குரியதும் இந்த தண்ணீர் தான். அதனால பௌர்ணமி நாள்ல தண்ணீரை வச்சு நம்ம பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே 100% பலன் கிடைக்கும். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். சொந்தக்காரங்க வீட்ல இருந்தெல்லாம் செய்யக்கூடாது. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நீங்க செய்யுங்க. பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்ய வேண்டாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு பணத்தோட தேவையும் நகையோட தேவையும் எல்லாருக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுலயும் பணத்தை பத்தி நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. நாம வாழணும்னா இந்த பணம் இல்லாம ஒண்ணுமே இல்லைங்கிற நிலைமைக்கு தான் இன்னைக்கு நாம இருக்கோம். அந்த வகையில பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, பணத்தோட தேவைகள் இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கக்கூடிய தண்ணீரா நீங்க எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். கண்ணாடி டம்ளர் இல்லைங்கிறவங்க வேற ஆப்ஷனே கிடையாது. பிளாஸ்டிக் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு எவர் சில்வர் டம்ளரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவை அதிகரிக்கணும், தங்க நகை மேலும் மேலும் சேரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கஷ்டத்தையோ எதிர்மறையான வார்த்தைகளையோ பயன்படுத்தி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸ நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. அந்த அஃபர்மேஷன் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். I am so grateful for the abundance flowing into my life effortlessly. 5 to 8 hertz. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். I am so grateful for the abundance flowing into my life effortlessly. 5 to 8 hertz. இதுதான் அந்த அஃபர்மேஷன். இதுல இந்த 5 to 8 ஹெர்ட்ஸ்ங்கிறது 5 to 8ங்கிறது ஒரு ஏஞ்சல் நம்பர், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 5 to 8 ஹெர்ட்ஸ்னு நாம சொல்லும் போது அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு வேலை செய்யும். இந்த 5 to 8 ஹெர்ட்ஸ பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க. அதோட முடிவுல இந்த 5 to 8 ஹெர்ட்ஸ் நம்ம டிஎன்ஏவை கூட சரி செய்யக்கூடியது, மாத்தி அமைக்க கூடியதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத நான் சொல்லலங்க, ஆராய்ச்சி பண்ணி சொன்னதைத்தான் இங்க நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இந்த 5 to 8 ஹெர்ட்ஸ்ங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்ப முடியாத பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹீலிங் கூட இருக்கு. நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா 5 to 8 ஹெர்ட்ஸ்ங்கிற ஹீலிங் மியூசிக் கிடைக்கும். உங்களால முடியும்னா அந்த ஹீலிங் மியூசிக்க பேக்ரவுண்ட்ல நீங்க போட்டு விட்டுட்டு, அதாவது உங்க மொபைல் போன்ல அந்த ஹீலிங் மியூசிக்க போட்டு விட்டுட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா இது இன்னமுமே சூப்பரான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மியூசிக்க பேக்ரவுண்ட்ல போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு முதல்ல நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன அஃபர்மேஷன்ஸ உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லுங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் சொன்னா போதுமானது. இதுக்கப்புறமா அந்த தண்ணீரை மூடிட்டு இந்த தண்ணீரை
சந்திர பகவானோட ஒளி அதாவது மூன்லைட் படக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க. உங்க வீட்டுக்கு உள்பக்கமும் வைக்கலாம், உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்திலையும் நீங்க தாராளமா வைக்கலாம். இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா முதல் தண்ணீரா இந்த தண்ணீரை குடிங்க. நீங்க யாருக்காக இந்த வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட இந்த தண்ணீரை கொடுத்து குடிக்க சொல்லலாம். சப்போஸ் அவங்க உங்க பக்கத்துல இல்லைன்னா பரவாயில்ல, அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு பணவரவு அதிகரிச்சிட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த தண்ணீரை நீங்களே குடிங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நாம செய்யக்கூடிய தண்ணீர் பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கும். அதனால இப்ப நான் சொன்ன செலவே இல்லாத இந்த எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட இந்த நாள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கு நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.